ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு குக்கு வித் ஷியாம்லா சேனல். நம்ம இப்போ ஒரு சூப்பரான வடகரி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வடகரி பார்த்திங்கன்னா எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பை நான் வந்து ஊற வச்சுட்டேங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊறணுங்க. இது அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதை ஊறினதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைக்க போகிறோங்க. ஏன்னா நல்லா மைய அரைச்சிங்கன்னா வடகரி நல்லா வராது. ஸோ கொரன்னு, அதாவது வடைக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுட்டு இதை நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மையவும் இருக்கக்கூடாது, ரொம்ப முழுசாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு 150 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 தக்காளி, இது எல்லாமே பெரிய பெரிய தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. இப்போது ஒரு சின்ன பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. குக்கிங் ஆயில் எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் கடலெண்ணெய் போட்டிருக்கேன். இதை வந்து அப்படியே அந்த மாவை எடுத்து தட்டி விட்டுடலாங்க. பார்த்து பண்ணுங்கள். ஃப்ளேமு லோவில் வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் கையில் தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைனா ஒரு துணியில் கூட நீங்கள் தட்டிட்டு இதில் போட்டுக்கிறது இருந்தாலும் போட்டுக்கலாங்க. லைட்டாக கொஞ்சம் மேலேயும் எண்ணெய் வச்சுக்கோங்க. இதை வந்து 2 பக்கமும் மாற்றி திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வேகணுங்க. ஒரு சில சமயத்தில் வந்து என்ன ஆகும்னா இது மாதிரி உடஞ்சி கூட போகும். ஏன்னா நம்ம ஒதுக்க தான் போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4-5 லவங்கம், ஒரு அனாசி இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் போல் சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு வறுத்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டங்க. இந்த வடகரி பார்த்திங்கன்னா பொதுவாக ஹோட்டலில் தாங்க அதிகமாக செய்வாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம வீடுகளே செய்யலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி மேட்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் போல் நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை மூடி வச்சிருந்தாலுமே நல்லா குக் ஆகிடுங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கலாங்க. இது வந்து எண்ணெயிலேயே வதக்கணும்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் ஜார்லேயே கொஞ்சம் போல் தண்ணியை ஆட் பண்ணி அதை கழுவி ஊற்றிக்கலாங்க. அப்புறமா இது வந்து நிறைய தண்ணி தேவைப்படுங்க. ஏன்னா 150 கிராம் இது வந்து 6 பேர் 7 பேர் சாப்பிட்லாங்க. நல்லா நிறைய தண்ணியை தாராளமாக விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே நம்ம அடையிலையும், அதாவது வடை தட்டி போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த அடையிலையுமே நம்ம சால்ட் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. காரமும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்த பிறகு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா உதுத்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா நம்ம கலரி விட்டுக்கணும். இது நல்லா குக் ஆகணுங்க. ஏன்னா நம்ம அடையை போட்டு வச்சுருக்குறோம். இது நல்லா அதோட தண்ணியில் நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகி மிங்கிள் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா கட்டியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் போல் தண்ணியாக இருந்தால் தான் தோசை இட்லிங்கெல்லாம் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும். ஸோ இப்போ நம்ம மல்லி இலையை போட்டு இறக்கிடலாங்க. ஒரு அட்டகாசமான வடகரி சூப்பராக வீட்லேயே ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வடகரி பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளமுடன்.